நம்ம நிறைய பானிபூரி சாப்பிட்ருக்கோம். சாக்லேட் பானிபூரி, சீஸ் பானிபூரி, நிறைய பானிபூரி சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நான் வீடியோவில் நிறைய வித்தியாசமான சாப்பாடை நாங்கள் ட்ரை பண்ணது உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளி மலேசியன் கேஃபே, ஹலால் சர்டிஃபைட். இந்த கடை எங்கே இருக்குன்னா புக்கிட் மர்த்தஜாமில் இருக்குது. நான் வந்த கடையோட முதல் ட்ரை பண்ணது டாயி பானிபூரி. அதோட விலையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிலுக்கு அதுக்குமா நல்லா சில்லுன்னு யோகர்ட்லாம் போட்டு நல்லா ஸ்பைசஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து நான் என்ன ட்ரை பண்ணியிருந்தேன்னா சிம்பிளி மலேசியன் கேஃபேயோட பாத்தே மட்டன் பிரியாணி தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதோட விலையும் நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக அழகாக அடுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக சோறு எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ ரைஸு நல்லா வெந்துருந்துச்சி, மட்டனும் நல்லா வெந்துருந்துச்சி. ஸோ எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன ட்ரை பண்ணேன்னா ஒரிஜினல் பானிபூரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே நல்லா சாப்பிட்டேன் அதை. அடுத்து பார்த்திங்கன்னா மகாராஜா லம்ப் ரைஸ் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் அவங்க அது கூடயே ஒரு சிக்கன் கட்லன்னு நினைக்கிறேன் அதுதான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வாழை இலையில் நல்லா சுட சோறு, கோழி, ஊடா. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட போர்ஷனும் ரொம்ப பெருசு தான். ஸோ நானும் தம்பியும் ஷேர் பண்ணி தான் இதை சாப்பிட்டோம். நான் கொஞ்சம் தான் இதை டேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் நல்லா வெந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரான் இருந்துச்சு. அந்த சோறோடு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து நான் என்ன ட்ரை பண்ணேன்னா அப்பம் சந்தான் கூல மலாக்கா தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அப்பத்தை எடுத்து சந்தான் கூல மலாக்காவோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருந்துச்சு. ஸோ அடுத்து என்னோடய சிஸ்டர் ட்ரை பண்ணது ஸ்நாக் பிளேட். ஸோ அதில் அதை ட்ரை பண்ணது மினி பர்கரும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரெசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து அது ட்ரை பண்ணது டவுஃபூவில் நல்லா சம்பால், சோறு, நாசிலி மாவை உள்ளுக்கு வச்சு ஒரு பேக்கேஜாக சாப்பிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் முர்த்தபா சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் நல்லா அந்த குவாலை வச்சு தொட்டு சாப்பிட்டுச்சு. நல்லா கிரன்ச்சியாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா ரெம்பா போட்டு பொரிச்ச சிக்கன் இருந்துச்சு. அதோட டேஸ்ட் நார்மலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணிச்சு, அந்த சிக்கனை பிச்சு அந்த குவாலை தொட்டு சாப்பிட்டுச்சு. ஸோ அது சாப்பிடும் போது அது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுத்துச்சு. லாஸ்ட்டாக என்னோடய சிஸ்டர் என்ன ட்ரை பண்ணிச்சுன்னா ப்ரூ காஃபி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. காஃபி லவர் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்து இந்த சிம்பிள் மலேசியன் கேஃபேக்கு நம்மளோட பிணை கவர்னர் சாப்பிட்ருக்காரு. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபுட் ரிவ்யூ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. தேங்க்யூ.